நடத்தி சென்று உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? அன்புக்காய் ஏங்கி நின்றேன், அனைத்தீரே நன்றி ஐயா. அன்புக்காய் ஏங்கி நின்றேன், அனைத்தீரே நன்றி ஐயா. மனிதர் அன்பு மாறிப்போகும், மாறாதென்றும் உங்கள் அன்பு. மனிதர் அன்பு மாறிப்போகும், மாறாதென்றும் உங்கள் அன்பு. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? திக்கற்று இருந்தேனே, கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. திக்கற்று இருந்தேனே, கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? பேதையாய் நான் அலைந்தேன், கண்டீரே நன்றி ஐயா. பேதையாய் நான் அலைந்தேன், கண்டீரே நன்றி ஐயா. நானோ உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. நானோ உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? நான்காவதாக ஊக்கமா ஜெபிங்க, சோர்ந்து போகாம ஜெபிங்க. சொல்லுங்க இது நீ கேட்டுட்டு போகணும். ஆண்டவரே இந்த ஜெபம் இருக்க ஆண்டவரே சொல்லுங்க. குடும்ப பெண்ணா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஒரு தனி ஜெபம், ஒரு குடும்ப ஜெபம், ஒரு சபையின் ஜெபம், மூன்றும் கர்த்தரை எதிர்பார்க்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிறோம், தனியாவும் ஜெபம் பண்ணாங்க, சபையா ஜெபம் பண்ணாங்க, வீடுகளையும் ஜெபம் பண்ணாங்க. அப்போ போயிட்டு அப்ப ஆண்டவருடைய மனுஷன் முதல்ல தனி ஜெபத்தை ஆரம்பிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கணக்கு பார்க்கும்போது ஆண்டவரே ஜெபம் இருக்கா? வாலிபர்கள் சொல்லுங்க, வாலிபர்கள் ஆண்டவர் தனி ஜெபம் எனக்கு இருக்கா? சொல்லுங்க. தனி ஜெபம் உன்னை வழிநடத்துகிற பாதை ஆண்டவர் உருவாக்கலாம். நான் அநேக காரியங்களை இருந்து பெற்றுக்கொள்கிறேன். தனி ஜெபத்தின் மூலமாய் தேவனிடத்துல வழிநடத்துதலை பெறுகிறேன், உணர்வுகளை பெறுகிறேன். இதை செய்யாதுங்கிற பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துல தனி ஜெபத்துல தான் பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க. ஒரு நேரம் பகலா இருக்கலாம், பகல்ல ஜெபிக்க முடியல, வேலை இரவுல உட்காந்து ஜெபம் பண்ணேன், காத்திருப்பேன். இரவுல உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னை வழிநடத்தணும், தீமையை விளக்கணும், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் எனக்கு வேணும். சொல்லுங்க. தனி ஜெபம், மன்றாட்டு ஜெபம். இயேசுவை செய்தார், தனிமையா இருந்தார். அவர் வனாந்தரத்துக்கு தனிமையா இருந்தார், ஜெபம் பண்ணும்படி போனார். இருட்டோட அதிகாலையில் எழுந்து போனார். சீடர்களை பார்த்து கேட்கிறாங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தரணும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. மத்தியான நேரமா ஜெபம் தப்பு இல்ல. சாலிட் பிரேயர், யூ நீட் a solid prayer. சொல்லுங்க. நான் சில நீதிபதிகளை பார்த்திருக்கேன். காரைக்குடியில சரி, அந்தாங்கில ஒரு நீதிபதி இருந்தார், ஜெயச்சந்திரன். மாரியப்பன் தேவாசீர்வாதம் ஒரு நீதிபதி இருந்தார் காரைக்குடியில. நல்ல கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க. ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஆளு நிறுத்திட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து உபவாசம் ஜெபம் பண்ற நீதிபதிகள் எனக்கு தெரியும். இப்போ அவங்க எல்லாம் எங்க போனாலும் சரி. சொல்லுங்க. இங்க நம்ம வக்கீல் இங்க கேட்டார், இனி அவங்க ஒரு ஜெபிக்கிற ஒரு நீதிபதி வந்து வீடு எடுத்துட்டு கிடக்காரு அப்படின்னு. அங்கே வக்கீல் என்னன்னு கேட்டார்.
சட்ட புத்தகத்தை பார்த்து உண்டு இல்லைன்னு எழுதிட்டு போய் தொலைய வேண்டியதுதானே. ஏசுநாதர் போய் சொல்ல அவரா தீர்ப்பு சொல்லுவாரு அப்படின்னா போய் ஓசன் எடுத்து அப்படி கதை அடைச்சிக்கிட்டு பார்க்க முடியாது. உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. சொல்லுங்க நீதிபதிகள் நம்ம தப்பா எழுதிடக்கூடாது ஆண்டவரே. கண்ணுனால பார்க்கணும், காதுனால கேட்கணும், வரவன் பூரா 50 ரூபாய்க்கு நீ பொய்ச்சாட்சி சொல்றேன் இருக்கேன். பாத்தியா ஆமையா இந்த கத்தி தான் ஆமையாங்கிற இருக்கேன். பொய்ச்சாட்சி சொல்ற ரொம்ப பேர் இருக்கேன். நம்ம தப்பா எழுதிடக்கூடாதுன்னு உபவாசம் இருந்து தீர்ப்படுகிற நீதிபதி இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க நீதிபதிகள் இருக்காங்க. அப்ப ஜெபம், தனி ஜெபம். சொல்லுங்க கணவன் மனைவியா இருந்தா 2 பேரும் சேர்ந்து ஜெபிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இல்லாததை உருவாக்குறதுக்காக தான் ஆண்டவர் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க சொன்னார். நமக்கு தேவ ரகசியம் புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல இல்ல, தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த இடத்துல அது இல்ல. ஒரு குழந்தையாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு வீடு இல்லாம இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இதுவோ இல்ல இந்த இடத்துல. இப்ப கணவன் மனைவி 2 பேரும் சேருங்க, தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாள்ல ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறீங்க. பைபிள் சொல்கிறது தாங்கள் ஜெபிக்கிற வழக்கத்தின்படியே அந்த இடத்துக்கு போனார்கள் இருக்கு. அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிக்கிறாங்க. தாங்கள் ஜெபிக்கிற வழக்கத்தின்படியே அந்த ஆற்றங்கரைக்கு போனார்கள். பைபிள் சொல்கிறது ஒரு கணவன் மனைவி சொல்லுங்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஜெபிக்க நேரம் ஒதுக்குங்க. எந்த நேரமா இருக்கலாம். கரம் பிடித்த ஆண்டவரே இதை செய்யுங்க, பிள்ளைக்கு இதை செய்யுங்க, இல்ல ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க, ஆசீர்வாதம் ஆராதனை செய்து ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல உருவாகும் என்று வேதம் சொல்லுங்க. அந்த இடத்துல இல்ல. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். தேவன் அந்த இடத்துல உருவாக்குகிறார், உண்டாக்குகிறார். shall be done. அந்த இடத்துல அது உருவாகும். பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா அது அவர்களுக்கு என் பிதாவினால் உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்றார். வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி இணைந்து ஜெபிங்க. அது அன்பை உண்டாக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. கருத்து வேற்றுமையில தள்ளிட்டு ஒரு அன்பை உண்டாக்கும், பரஸ்பரத்தை உண்டாக்கும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அதனாலதான் 2 விசுவாசிகளா இருக்கணும்னு சொல்றாரு. 2 மாட்டுல ஒரு மாடு எடுத்துக்கிட்டே இல்லை. 2 பேர் சேர்ந்து ஒரு ஒருமனப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல தேவன் செய்வாடுகிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிக்க தெரியலாம் பழகுங்க. ஒரு சோத்திர புஸ்தகம் சோத்திர பலியை வாங்கி உட்கார்ந்து பழக ஒரு நேரத்தை முதல்ல கொடுங்க. உங்க அறை கதவை சாத்துங்க. சொல்லுங்க ஜெபம் பண்ணுவதற்காக உன் அறை கதவை சாத்து. எப்படி குளிக்கும் போது உன்னை விட்டு அழுக்கு நீங்குகிறதோ, நீ ஜெபம் பண்ணும்போது உன் ஆத்மா பரிசுத்தமாகும். தேவனுடைய பிரசன்னத்தை உணரும், கர்த்தருடைய வழி நடத்துதலை உணரும், ஆண்டவருடைய உணர்வுகளை நீ உணர்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் ஜெப அறை தான். சொல்லுங்க இதுல மாற்றமே இல்லை. அதனாலதான் வேதம் சொல்கிறது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்த ரங்கத்துல ஜெபம் இல்லைன்னா அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் ஆண்டவர் வெளியரங்கமாய். தயவு செய்து இந்த நாள்ல ஆண்டவரே இந்த ஜெபம் எப்படி இருக்கு இல்லைன்னா அதை தொடங்குங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுங்க. நேரம் இல்லை. பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுங்க. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி காத்துருங்க. ஜெபத்தின் அடுத்தபடி வளரணும். ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு பாடுவேன். உங்கள் எல்லாரும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். நான் மனுஷருடைய பாஷையை பேசுறேன், தூதருடைய பாஷையை பேசுறேன்னு சொல்றான் பரிசுத்த பவுல். சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பிரதர் அசெம்பிளி தான் நிறைய கூட்டம் எழுப்பி இருக்கு. அந்நிய பாஷைங்க உளறாங்க. அந்நிய பாஷைங்கிற பேர்ல உளறிட்டு கிடக்குற அதெல்லாம் பரிசுத்தாவியை தூசிக்கிற கூட்டம். 5 பேர் உட்கார்ந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். 5 பேர் உட்கார்ந்துட்டு சபையை வச்சுட்டு டூர் போயிட்டு வந்துட்டு பாஸ்டர்களை குறை பேசுறது, தசம வாங்குறாரு பாஸ்டர், இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம நடத்தப்படணும். சொல்லுங்க பரிசுத்த ஆவிக்குள்ள நாம் நடத்தப்படணும். ஜெபத்தின் அடுத்தபடி பரிசுத்த ஆவியில நடத்தப்படணும். அந்நிய பாஷையில நிரம்பி ஆவியின் கிருபைகளை நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானுடைய குரலை கேட்கிற இடத்துக்கு நாம் தேவனால் நடத்தப்படணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் அதை சொல்றார் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார், வழி நடத்துவார். அவருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற